வாட் இஃப் ஐ சே ஒவ்வொரு வருஷமும் நம்ம நியூ இயர்க்கு எடுக்கிறது ரெசல்யூஷன் இல்லை. அந்த நியூ இயர் வர்ற வரைக்கும் அந்த விஷயத்த நாம பண்ணாம தள்ளி போடுறதுக்கு நாம நமக்கு சொல்லிக்கிற ஒரு எக்ஸ்கியூஸ். நானும் ஒவ்வொரு வருஷமும் பல விஷயங்களை பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்றேன். ஆரம்பத்துல நல்லா தான் போகுது, ஆனா போக போக எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணி திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுறேன். இப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா யூ ஆர் ஆன் ரைட் பிளேஸ். இந்த வருஷமும் இந்த தப்பு நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல இப்போ நான் சொல்ல போற இந்த 5 விஷயங்களையும் ஜனவரி 1ல இருந்து இல்ல இன்னையில இருந்தே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பக்கிள் அப் மக்களே, இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹலோ மக்களே, நான் உங்க ஹரிஷ். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில பல ஆசைகள், கனவுகள், ஆஸ்பிரேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். இதுல எல்லாத்துலயும் நாம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை பண்ணுவோம். அதுல ஒண்ணுதான் நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுக்கிறது. இப்படி பல கனவுகளோட ஒவ்வொரு வருஷமும் பிசிக்கலி, மென்டலி, ஃபைனான்சியலி நாம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பல லட்சம் பேர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா, அப்படி ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறவங்கல 92% ஆஃப் பீப்புள் அவங்க எடுக்கிற ரெசல்யூஷன்ஸ்ல ஃபெயில் ஆகுறாங்க. ஏன்? பல பேர் காமனா ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. அது என்னன்னா, செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம இருக்கிறதும் செய்யக்கூடாத விஷயங்களை செய்யறதும். இதுல செய்யக்கூடாததை நம்ம என்னென்னலாம் செய்யறோம் நமக்கே தெரியும். அது லேசினஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன், நமக்கு சரியான மைண்ட் செட் இல்லாதது, லேக் ஆஃப் கிளாரிட்டி, இப்படி பல மேட்டர் இருக்கு. இதுல செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நம்ம செய்யாம இருக்கோம்ல, அதை தான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்ல உங்களோட கோல், ஆம்பிஷன்ஸ் எல்லாத்துலயும் ஜெயிக்கணும்னா இந்த 5 விஷயங்களை நீங்க கண்டிப்பா செய்யணும். அந்த செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்னங்கிறத இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம் வாங்க. டூ த பேசிக்ஸ். நீங்க இப்போ ஜனவரி 1ல இருந்து ஜிம்முக்கு போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பொதுவாகவே நம்ம டிசம்பர் 31 வரைக்கும் என்ன யோசிப்போம்? உனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ இப்போவே சாப்பிட்டுக்கோ, ஜனவரி 1ல இருந்து வேற மாதிரி ஆக போகிறோம். இந்த மாதிரி மைண்ட் செட்டோட நாம இத்தனை வருஷமா இருக்கிறதால தான் நம்ம இதே இடத்துல ஸ்டக் ஆகிருப்போம். ஃபார் அ சேஞ்ச் இந்த வருஷம் நீங்க இப்போ ஜிம்முக்கு போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து தான் நீங்க உங்களோட ஃபிட்னஸ் கோல்ஸையோ இல்லை ஃபிட்னஸ் ஜெர்னியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. அதுக்கு பேசிக்ஸ்னு ஒரு சிலது இருக்கும்ல. நீங்க லைட்டா வாக் பண்றது, ஜாக் பண்றது, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்றது, என்னென்னலாம் ஹெல்த்தி மீல் எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்க மீல் ப்ரிப்பரேஷன் பண்றது, இப்படி அதுக்கான பேசிக் கிரவுண்ட் ஒர்க் என்னென்னவோ அது நீங்க இப்பையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஜிம்முக்குன்னு மட்டும் இல்ல, நீங்க ஆசைப்படுற எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ற டேட்ல இருந்து தான் அதுக்கான எல்லாத்தையும் பண்ணணும்னு இல்லை. இன்னையில இருந்தே அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஜான் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் மோட்டிவேஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை இப்பையில இருந்தே பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும், which will keep you going. ரெண்டாவது, கிரியேட் ஃப்ரிக்ஷன். நாம எந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணணும்னாலும் அதுக்கான மைண்ட் செட் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நாம புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் இருக்கும். அதனால தொடர்ந்து கொஞ்ச நாள் அதை ஆர்வமா பண்ணுவோம். அந்த மோட்டிவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆக ஆக அந்த விஷயத்துல நமக்கு ஆர்வம் குறைஞ்சிரும். அப்ப நாம டிஸ்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுனாலதான் நம்மளோட கோல்ஸ்ல இருந்து நம்ம ஸ்லிப் ஆகி திரும்ப அந்த லூப்குள்ளாரே சுத்திட்டு இருக்கோம். அப்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் தர்ற விஷயங்களை உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி பக்கமாகவும், உங்களுக்கு நெகட்டிவ் வைப் தர்ற விஷயங்களை உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி தூரமாகவும் உங்க வீட்டை டீக்ளட்டர் பண்ணி வச்சிருங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் தூரத்துல ஒரு பரன் மேல வைக்கிறது, நீங்க படிக்கணும்னு நினைக்கிற புக்ஸை நீங்க எங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல உங்க கண்ணில் படுற மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வராத மாதிரி உங்க வீட்டை டீக்ளட்டர் பண்றதுக்கு இந்த 15 நாளை நீங்க யூஸ் பண்ணலாம். மூணாவது, ஃபிக்ஸ் யுவர் ஸ்லீப். பொதுவா நம்ம எல்லாருக்கும் தூங்குறப்பதான் கனவு வரும். ஆனா நிஜத்துல நமக்கு இருக்கிற எல்லா கனவுகளையும் நம்ம துரத்தி ஓடணும் அப்படின்னா நமக்கு நல்ல தூக்கம் இருந்தா மட்டும்தான் முடியும். நீங்க ஒரு நாள் நல்லா தூங்குனாலே உங்களோட டெஸ்டோஸ்டரோன் லெவல்ஸ் 19% இன்க்ரீஸ் ஆகுமா. அப்போ நீங்க டெய்லி நல்லா தூங்க பழகுனீங்கன்னா அது உங்க லைஃப்ல எப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வரும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. டு பி சக்சஸ்ஃபுல் யூ ஹாவ் டு பி ஷார்ப் அண்ட் ஃபோக்கஸ்ட். நீங்க செய்யற விஷயத்துல நீங்க நிறைய எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னா நல்ல தூக்கம் கண்டிப்பா வேணும். இந்த ஒரு 15 நாள உங்களோட ஸ்லீப் பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. எனக்கு சரியா தூக்கம் வரமாட்டதுன்னு சொல்றவங்க இந்த 3 விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. 1, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் பாத் எடுத்துட்டு தூங்குங்க. 2வது, ஹெவியான கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இருக்கிற ஃபுட்டை நைட் எடுத்துக்காதீங்க. 3வது, உங்களுக்கு எந்த புக்கு பிடிக்குதோ அதை கொஞ்ச நேரம் படிங்க. படிக்கிறப்பயே தூக்கம் வந்துடும். ஸோ இந்த 3 விஷயங்களை ட்ரை பண்ணி உங்களோட ஸ்லீப் பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ண பாருங்க. 4வது, ஒன் ஹேபிட். காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு நாளுமே ஹேபிட்ஸ், பழக்கங்களை சுத்தி தான் இருக்கு. நமக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம், ஆனா நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ண போறதே நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ் தான்.
அந்த மாதிரி நம்ம எத்தனையோ கெட்ட பழக்கங்களை நியூ இயர்ல இருந்து விடணும்னு நினைப்போம் இல்லையா? அதை நீங்க விடணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஒரு நல்ல பழக்கத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். ஸோ எந்த நல்ல பழக்கத்தை வச்சு நம்மளோட கெட்ட பழக்கத்தை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு இந்த 15 நாள் நீங்க யூஸ் பண்ணலாம். 5வது, ஸ்டார்ட் பில்டிங் எ கம்யூனிட்டி. நாம பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்த பல விஷயங்களை நம்ம பாதியிலே விட்டதுக்கு காரணம் நம்மளை புஷ் பண்ணி மோட்டிவேட் பண்றதுக்கு யாரும் இல்லாததும், நாம அதை பண்ணிட்டே இருந்தும் நமக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல, ஃபெயிலியர் தாங்க முடியாமலும் தான் நம்ம கிவ் அப் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு we should have a strong like minded community. நம்ம கோல்ஸோட அலைன இருக்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி இல்லை நெட்வொர்க் வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட growth அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. நம்ம அவங்க மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துப்போம். நம்ம ஃபெயிலியர்ஸ் எப்படி அவாய்ட் பண்றது, நம்மளை கைட் பண்றதுக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க. நம்ம பியர்ஸ் நம்மளை புஷ் பண்ணுவாங்க. இப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியை, ஒரு நெட்வொர்க்கை உங்க ஃபீல்டில் நீங்க பில்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த 15 டேஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 5 விஷயத்த இன்னையிலேருந்தே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மாற வேண்டியது வருஷமோ மாசமோ நாளோ நிமிஷமோ இல்லை, நாம தான். இந்த வீடியோவை ஒரு வேக்கப் காலாக எடுத்துட்டு நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்கான கிரவுண்ட் ஒர்க்கை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நியூ இயரை பயத்தோட இல்லை, நம்பிக்கையோட ஆரம்பிங்க. ஆல் த பெஸ்ட். இந்த சேனலுடைய நீஷே நோக்கம் இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இந்த 5ல எத்தனை விஷயத்தை நீங்க இன்னையில இருந்தே பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு நினைச்சா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.